எங்கள் குடும்பத்திலிருந்து நாங்கள் 8 பேர் சென்றிருந்தோம். எங்கள் 8 பேர் கால்களிலும் விழுந்து விஜய் மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டு மிகவும் அழுதார். நாங்கள் கூட தெம்பாக இருக்கிறோம். அவர் மிகவும் உடல் மெலிந்துதான் இருந்தார். விஜய் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்தார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளார போனோடனே என்னை மன்னிச்சுக்கங்கன்னு தான் சொன்னார். கேஷுவலாக உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்லை. அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சோலையும் கிடையாது அவர்கிட்ட. நாங்கள் போய் அவர் அடித்தா கூட யாரும் கேட்கக்கூட ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ஃப்ரீயாக தான் இருந்தார். எங்களை வந்து உட்காருங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் கேட்டார். கேட்டுட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எங்களை ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ செஞ்சு தரோனாங்க, உங்கள் குடும்ப பையனாக நாங்கள் பார்த்துக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னார். நாங்கள் 8 பேர் போனோம். 8 பேருக்கு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கையெடுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப அழுதுட்டார். நாங்கள் கூட தெம்பாக இருக்கோம், அவர் ரொம்ப இழைச்சி போய் தான் இருக்கார். சாப்பிட்டாரா சாப்பிடலையே அது தெரியாது. பாவம் அவங்க காலில் தான், அந்த பொண்ணோட அவங்க அம்மா காலில் எல்லாத்து காலில் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார். நம்ம எப்படி அழுவோமோ அந்த நேச்சரில் தான் அழுதார். நம்ம பிள்ளை விழுந்தா எப்படி மன்னிப்பு எடுக்குமோ அந்த மாதிரி தான் விழுந்துதுங்க.